அப்பவே எனக்கு இந்த படத்து மேலே எப்படி வச்சுருக்கிறீங்க? நம்பிக்கை வந்து நம்பர் வரணும் அப்போ தான். அதுக்கப்புறம் அந்த படம் நல்ல படம் இருக்கும். உதாரணம் நம்ம விக்ரம் சார் வந்து அதில் திரும்பி வந்துட்டாரு. ஏன்னா நல்ல படம் இருக்கும், ஆனால் நல்ல படத்தில் எல்லாமே நல்லவராக இருப்பாங்கல்ல. அப்பா, அம்மா, மாமியார், மருமக, ஹீரோ, கதாநாயகி, ஒரு படத்தில் எல்லாருமே நல்லவராக இருக்காங்கன்னா ஸ்டார் படத்துக்கு தான். அதப்போ அது நல்ல படத்துக்கு நல்ல படம் அது. ஸ்டார் வந்து ஒரு சட்டை கொடுத்தாரு நல்ல படம். இது வந்து சார் சுப்ரீம் கொடுத்த தீர்ப்பு மாதிரி இருக்கு. சார் வந்து உங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சாரோட நாங்கள் படம் பார்க்குறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரொம்ப நாளாச்சுண்ணா ஒரு படம் முடிஞ்சு ஒரு இயக்குனர் பேரை போடும்போது இவ்வளோ மொத்தம் கைது இருக்குதா, அது இயக்குனர் அங்கீகாரம் கலையரசன் தங்கரை. இந்த சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம். சிரிப்பு படமும் எடுப்பாங்க, சிரிப்பு வராது. செஞ்சும்பல் படம் எடுப்பாங்க, நமக்கு அழுக வராது. அவங்க நேரத்துக்கு எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துல கண் கனெக்ஷன் இடம்னா கடைசியில் ஒரு விக்னேஷ் பையன் அது வீடியோ கால் பேசுவாங்க சார். இதெல்லாம் உங்களுடைய கண் கனெக்ஷன். அங்கே டேரக்ட் டச் அப்படின்னா விக்னேஷ் ஒய்ஃப் அவங்க கில் அவங்க திருந்திட்டாங்க, அவங்க புருஷனை உணர்ந்துட்டாங்க. அம்மா எனக்கு எதுவுமே இல்லாமல் அவங்க சொல்லிட்டு தான் பையன் போக முடியும். அப்போ அந்த எல்லாம் டேரக்ட் டச்சுங்கிறது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. நம்ம ஆடிஷன் புரியணும். அங்கே இயக்குனர் அங்கே அப்புறம் டேரக்ட் நிறைய இடங்களில் படிச்சு அந்த கிளிங்கெல்லாம் அம்பேத்கர் பிறந்த ஊர் ஒர்க் பண்ணுறேன். திருப்பி கடைசி கேட்குறா திருப்ப அம்பேத்கர் பிறந்த ஊர் இது. ஆம்பளைக்கு ஒரு வழியே இல்லை சார், வழியே இல்லை. ஒன்று சொல்லிட்டு ஆகணும். நம்ம நிம்மதியாக வாழணும்னா நம்ம போய் சொல்லிட்டு ஆகணும். உண்மை சொல்லி வச்சுங்க, கதை முடிஞ்சு. அப்போ குடும்பத்துக்குள்ள நம்ம ஹரிச்சந்திரனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும். வெளியில் சங்கம் பொது வழியில் நம்ம ஹரிச்சந்திரன் தான் இருக்கணும். இங்கே நம்ம ஹரிச்சந்திரனுக்கு அகேன்ஸ்டாக இருந்தோம்னா இங்கே கதை முடிச்சு. குடும்பத்தில் நம்ம ஹரிச்சந்திரன் வாழ்ந்தோம்னா ஒரு சித்திரம் இருந்தப்போ ஒரு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி உள்ள நடப்புகள் வாழ்க்கைங்கிறத பெண்கள் அப்படியே புரட்சி பெண், புதிய பெண், நம்மளாம் ஆணுக்கு நிகர பெண் வந்துட்டோம், பெண் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இது எல்லாம் ஒரு பிரமை. பெண்களை அவங்களுக்கு இன்னும் அறியாமை உண்டாக்குறோம். நம்ம அறிவை உண்டாக்கணும்னு நினச்சிக்கிட்டு பெண்களுக்கு அறியாமையை உண்டாக்குறது தான் இந்த வார்த்தைகள்லாம். ஆனா இந்த அத்தனால, பெண் என்ன இந்த அத்தனால, இதை மாற்றியம் பண்ணிட்டோம்னா அது வாழ்க்கைக்கு